உலக வரலாற்றிலேயே முதன் முறையாக 1.1 ட்ரில்லியன் சொத்து மதிப்பை ஒருத்தர் அடைஞ்சிருக்காரு. அவர் தான் இலான் மஸ்க். நம்ம மதிப்புல 100 லட்சம் கோடியை தாண்டி போயிருக்காரு. அவர் எப்படி இதை அச்சீவ் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபாலோ பட்டன் தட்டிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உலகமே பொல்யூஷன் பார்த்து பயந்துகிட்டு இருக்கப்போ இவர் மட்டும் டெஸ்லான்னு ஒரு ஈவி வெஹிக்கிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இந்த ஈவி வாகனங்கள் சந்தையில ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வந்துச்சு. அவரோட வெற்றிக்கான மையப்புள்ளி தான். கவர்மெண்ட் தான் இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணிட்டு இருந்த காலத்துல இவர் முதல் முறையாக ஒரு தனி ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணாரு. ஸ்டார் லிங்க்னு ஒரு சேட்டலைட் அனுப்பிச்சு இணையதளத்துல எல்லாம் கால் பதிச்சார். அது எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன வரும்ன்றத கணிச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி XAI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூரா லிங்க் இன்வெஸ்ட் பண்ணார். இது அவர் மிகப்பெரிய ஒரு பில்லியனராக இது வழிவகுச்சு. அவர் ஹை ரிஸ்க் எதிர்கொண்டார். நிறைய ரிஸ்க்ஸ் நிறைய எடுத்தாரு. பல தோல்விகள் அடைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு ராக்கெட் விட்டாரு, அது தோல்வி அடைஞ்சு திருப்பி பண்ணி சக்சீட் ஆனாரு. அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நாலாவது முக்கியமான காரணம், அவரோட கம்பெனி திவாலாகிற நிலைமையில இருந்தாலும் ஹை ரிஸ்க் எடுத்து திருப்பி கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணி தன்னோட திறமையை நம்பி அவர் ஜெயிச்சார். இது என்ன ஒரு டாக்டரா நீங்க என்ன சார் இப்படி இலான் மஸ்க் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கலாம். பட் பணம் சம்பாதிக்கிறது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப் நம்ம கொடுக்கும். பணம் நிறைய சம்பாதிச்சோம்னா ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ஆக்சுவலா நீங்க ட்ரில்லியனர் ஆகிறதுக்கு என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.